ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனை எப்போ வரும்னா தோல்வி அடையும் போது வரும்னு சொன்னார்ல, அதே மாதிரி வேறு சில கட்சிகள் வெளியிலிருந்து பண்ணுற அழுத்தத்தினால இந்த விஷயம் வரும். ஸ்லீப்பர் செல்லாக சில பேரை பயன்படுத்துவார்கள். அதிமுகக்குள்ள பிரச்சனை அப்படின்னா எதிர்கட்சிகள் பயன்படுத்த பார்ப்பாங்க, திமுக அதை பயன்படுத்தி உடைக்கிறதை பார்ப்பாங்க. அப்போ தான் அதிமுக பலகீனம் ஆயிடுச்சுன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும். ஆனால் இப்போ சிவி சண்முகம் சொல்லியிருக்க இது என்னென்னா வந்து திமுக அதிமுக வந்து கூட்டணி வைக்க பார்த்தது, திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. ஆனால் இவர் வந்து சிஎம் ஆக்கிறதுக்காக வந்து எடப்பாடி வேலை செஞ்சார். அதனால தான் நான் சொன்னது விதை எங்கே போடப்பட்டது. நீங்கள் சொல்கிற சிவி சண்முகன்றது இன்றைக்கி பிரச்சனையை அவர் காரணமாக சொல்கிறார். 2 திராவிட கட்சிகளும் வேணாம் அப்படின்னு 2 பக்கத்துலேருந்து பிரித்து விஜய் கொடுத்த உடனே முடிவு வேறு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே எதிரியும் ஒன்று சேர்றாங்க. அதைத்தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் போயிடுச்சே நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு இவர்கள் ஒரு 35 பேர் திரள்றாங்க, நம்ம தாவேக்காக ஆதரவு கொடுப்போம். இது கட்சிக்குள்ளே ஏடிஎம்குள்ளே பெரிய பிரச்சனை கிடைக்கும். நீ நிலைமைக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா, திமுக கூட சேருவீங்களா அப்படின்ற மாதிரி போகுது. இன்றைக்கி உதயநிதி பேசுறதை பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ தனி பெரும்பான்மை இல்லை, எங்களோடு நின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் நீ உங்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுக எதிர்பாராமல் நடந்த விஷயம் 2. 1 காங்கிரஸ் போனது, 2 இடதுசாரிக்கு போனது. மற்றபடி திருமாவளவனோ இல்லை இந்த முஸ்லீம் லீக் கட்சியோ இவர்கள் ஏற்பாட்டில் நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. தாவேக்கா வந்து அதிமுகவை ஏற்றுக்குமா? ஒருவேளை அதிமுகவை ஏற்றுக்கிட்டால் இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் ஐயுஎம்எலும் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறது? ஐயுஎம்எல்ல கணக்கிலே வச்சுக்காது. அவங்க தலைவர் வந்து ஸ்டாலின் கடைசி டைமில் எப்போட அணியும் போய் சேர்ந்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இடதுசாரிகளும் காங்கிரஸும் தான் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பிஎல் மணி அந்த கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 30 நாங்கள், அப்புறம் இப்போ 29 நாங்கள், இப்போ 25 வரைக்கும் வந்து நிற்கிது. ஏன் இந்த ஊசலாட்டம் போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனைகள்? எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். இவர்கள் என்ன சேர்ந்தாலும் அவரை வந்து பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்போ வந்து அதிமுக வந்து சிவி சண்முகம் கைக்கு போக வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 5 பேர் வரல, திடீர்னு நீக்கிட்டாருன்னா இவங்களே அதிமுக இல்லைன்ற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி வந்து சட்டப்பேரவையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஆணவத்தனமாக துடுக்குத்தனமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறேன். நாகரிகத்தை பற்றி இவர் பேசுகிறார். என்னென்ன பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவங்க அப்பா வயசு மேண்டேட்ரியாக ஒரு 5 வார்த்தை இருக்கும். அப்புறம் ஒரு ஃபோட்டோ தூக்கின்னு போய் காமிச்சிருந்தேன். இவங்களாம் யாரும் காலிலே யாரும் உழுந்ததே கிடையாது. அவர் அவ்வளோ அவதூறு பண்ணீங்க, விஜயை அவதூறு பண்ணீங்க. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றே வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மணிக்கம். என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதிமுக வந்து இன்னைக்கு 2ஆக பிளவுபட்டு கிடக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அதிமுகவுடைய பிளவுக்கு அடிப்படையான காரணம் இன்றைக்கி உருவானதில்லை, அது ஒன்று. இன்னொன்று, எந்த கட்சியுமே ஆட்சி இழக்கிறது தொடர்ச்சியான தோல்வினா அந்த மாதிரி சிக்கல்கள் வரும். அது தவிர்க்கிறது நல்லது. கிட்டத்தட்ட 1977 89 ஆட்சிக்கு வர வரைக்கும் கலைஞர் 13 ஆண்டுகள் வனவாசம் இருக்கிற நிலைமை வந்துச்சு. அன்றைக்கி அவர் கலைஞர் என்கிற தனி மனிதர் இருக்கிறதுனால அந்த கட்சி வந்து பெரிய பிளவை சந்திக்காமல் போச்சு. ஆனால் அதே கட்சி 93 ஒரு பிளவு சந்திச்சுது. அதனால் பிளவுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதில் முக்கியமானது பெரிய கரிஸ்மா லீடர்ஸ் 2 பேர் 2016 அப்புறம் இறந்து போகிறாங்க. அதில் குறிப்பாக அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா மறைகிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தா அந்த ஒரு டீம்லேயே இல்லாத ஒருத்தர் திடீர்னு முதலமைச்சர் ஆக்கப்படுறார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் அவர் சிறப்பாக பணி செய்கிறார். 2017க்கு முன்னே யார் இந்த எடப்பாடின்னு சொன்னவங்க 2021 எடப்பாடினா ஒரு பெரிய நல்ல ஒரு சிறப்பாக செயல்படுற முதலமைச்சர்ன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. 10 ஆண்டுகள் ஆண்டு இன்கம்பன்சி. ஆனாலும் 2021 தேர்தலில் பார்த்தா பெரிய அளவு தோல்வி இல்லை. 39% வாங்கி 75 எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி, 66 டிஎம்கே வருது. அப்போ அவருடைய திறமை அதில் வெளிப்பட்டுச்சு. அந்த 4 ஆண்டுகள் கட்சியை நடத்தி போனதுலேயும் அவருடைய திறமை வெளிப்பட்டுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பெரிய அலை ஸ்டாலின் வரார் விடியல் தர போகிறார்னு சொன்ன பிறகும் பெரிய தோல்வி இல்லாமல் தவிர்த்ததில் தான் அவருடைய ஆளுமை வெளிப்பட்டது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டார். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அதில் குற்றமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து சட்டமன்றத்தில் அவர் வைக்க வாதங்கள், வெளிநடப்புகள், பத்திரிகை பேட்டிகள் எல்லாவற்றிலுமே தன்னை ஒரு தனித்துவமாக அவர் உணர்த்தினார். இதற்கு பிறகு பார்த்தா 2021 2017 ஓபிஎஸ் மூலிமா தொல்லை, 21 22 23 காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அவருக்கு, உள்கட்சி பிரச்சனையில் போராடுறதுல. அப்போ அவரோட துணை நின்றவர்கள் இப்போ அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள்.
அப்போது அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனைன்றது ஓடிட்டு தான் இருந்தது. ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனை எப்போ வரும்னா தோல்வி அடையும் போது வரும்னு சொன்னால, அதே மாதிரி வேறு சில கட்சிகள் வெளியிலிருந்து பண்ணுற அழுத்தத்தினால இந்த விஷயம் வரும். ஸ்லீப்பர் செல்லாக சில பேரை பயன்படுத்துவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக ஏதோ ஒரு கட்சி இல்லாமல் செய்யணும் அப்படின்றதுல பாஜக உறுதியாக இருக்குது. அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அப்போ தான் அவர்கள் கால் ஊன்ற முடியும். அண்ணாமலையை வைத்து 2021க்கு பிறகு பெரிய முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அண்ணாமலை பொதுவான நோக்கம்னு ஒன்று இருக்கும். அதாவது அதிமுகவோடு சேர்ந்து திமுகவை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு. அவர் அதை விட்டுட்டு அவர் தனி ஒரு ரோல் எடுத்தார். தனக்கான ரோல்னு எடுத்தப்போ அங்கே அந்த நோக்கமே சிதைஞ்சு போச்சு. அந்த இடத்த தான் கரெக்டாக எடப்பாடி பயன்படுத்தினார். அது பாஜகவோட கூட்டணி முறிச்சிக்கிட்டு தனியாக நின்னார். ஆனால் ஸ்ப்ளிட்டு ஆகும் பொழுது ஈஸியாக பெரிய கூட்டணி திமுக கூட்டணி ஜெயித்தாங்க. ஆட்சியிலே இருந்ததுனால 2024 ஜெயித்தாங்க. அதற்கு பிறகும் அந்த கட்சி 22% வாக்குகளோட சிறப்பாகத்தான் இருந்தது. 2024 தோல்விக்கு பிறகே அதிமுகக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாகுது. இவருடைய தலைமைன்றது பிடிவாதமான தலைமையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுலேருந்தே இதுக்கான விதை தூவப்பட்டதா? ஜெயலலிதா இறந்த பிறகு அது வேறு மாதிரி வந்தது. ஆனால் ஒற்றுமையாக தான் போனாங்க. எடப்பாடி தலைமையை இப்போ பிரிஞ்சு இருக்கிறவங்க பின்னாடி ஸ்ட்ராங்காக நின்றனால தான் எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியல. பிரச்சனை எங்கே இருந்ததுன்னா ஓபிஎஸ்டேருந்து வந்தது, இல்லை வெளியில் அண்ணாமலை போன்றவர்களால் வந்தது, இந்த மாதிரி பிரச்சனை. ஆனால் கட்சிக்குள்ளே பெருசாக வரல. இந்த 24 தேர்தலுக்கு பிறகு ஒரு 6 பேர் கொண்ட குழு போய் இவரை சந்தித்து பேசுகிறாங்க. அதில் நீங்கள் நீக்கி போக நடந்துக்கணும். ஜெயலலிதா பாணி, எம்ஜிஆர் பாணிலாம் இருக்குது. என்னென்னா என்ன தான் கட்சி திட்டிட்டு எல்லாம் போனாலும் திரும்பி ஏதோ ஒரு காரணம் அவங்க வர்றாங்கன்னா சேர்த்துக்கிறது. அது வெற்றிக்கு கட்சி ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட உண்டாகும். ஆனால் இவர் அதில் ரொம்ப உறுதியாக மறுத்துக்கிட்டு இருந்தார். அந்த இதில் தான் இந்த 6 பேர் போய் சந்தித்து, செங்கோட்டையன் கூட சொல்லியிருப்பார் தெரியுமா, 6 பேர் போய் சந்தித்தோம் அவங்கள மதிக்கலைன்னு. அது வந்து என்னென்னா சசிகலா, டிடிவி இவர்கள் எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே இணைச்சிக்கலாம். அட்லீஸ்ட் டிடிவியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம், ஓபிஎஸ் மற்றவர்களை உள்ளே இணைச்சிக்கலான்றது. அதில் இவர் பிடிவாதமாக இருந்துட்டார். அதே மாதிரி வைத்தியலிங்கெலாம் இன்றைக்கி உள்ளே வர வேண்டியவர். அதிலெல்லாம் இவர் காட்டின பிடிவாதம். அந்த இதில் தான் வெறுத்து போய் இவர் செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுக்கிறார். திமுக இன்னொன்று அதிமுகக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா எதிர்கட்சிகள் பயன்படுத்த பார்ப்பாங்க. திமுக அதை பயன்படுத்தி உடைக்கிறதை பார்ப்பாங்க. அப்போ தான் அதிமுக பலகீனம் ஆகிடுச்சின்னு ஒரு கருத்தை உருவாக்க முடியும். அதில் செங்கோட்டையன் வெளியில் வந்தார். ஒரு தடுமாற்றம் வந்தது. கடைசியில் தாவேகளை போய் இணைஞ்சிட்டார். ஓபிஎஸும் அதே மாதிரி. ஓபிஎஸ்ஸு உள்ளே இணையத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், முடியல. அவர் கூட இருந்தவங்க எல்லோருமே உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களும் உள்ளே வர முடியல. அப்போ ஒவ்வொருத்தராக திமுகவில் போய் அப்படியே இணைய ஆரம்பித்தாங்க. இது எல்லாற்றுமே இவர்கள் சகித்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தார்கள். சரி, பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறாரு, அவர் பண்ணுவார், அப்படி ஓடிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்டிஏ கூட நெருக்கமாகிறார். ஒரு கூட்டணிக்குள்ளே வரத்துக்கு விரும்புகிறார். அவர் எப்படி அவங்க தாவேக்காவே எல்லாம் நினச்சிங்கன்னா நம்ம 2வது இடம், முதல் இடம் அந்த கூட்டணி யாரோ அவங்க அப்படின்னு. அப்படி வரும்பொழுது அவர்களுடைய கோரிக்கை 90 தொகுதிகள், துணை முதல்வர். அதற்கு இவர் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்றதான் பெரிய பிரச்சனையாக இப்போ வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே ஃபஸ்ட் பிளேஸு, தாவேக்கா செகண்ட் பிளேஸு. அன்றைக்கி தேடி வந்த வாய்ப்பை தட்டி விட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டி விடும் போதெல்லாம் பொதுச் செயலாளர் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்குவீங்க நாங்கள் விட்டு கொடுத்தோம். ஆனால் நீங்கள் தவறான பாதை கூட்டு போயிட்டீங்க. இப்போ ஜெயலலிதா 2011 பார்த்தா கிட்டத்தட்ட ஜெயிக்கிறது கஷ்டம். விஜயகாந்தை சேர்த்தா தான் கரெக்டுன்ற முடிவு இருந்தது. அவங்க விஜயகாந்த் கூட போய் சேர்றதா அவ்வளோ பேசிட்டோம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் என்ன ஆகிடுச்சின்னா ஷோ போன்றவர்கள்லாம் பேசணுன்னா ஏற்றுக்கிட்டு விஜயகாந்தோட கூட்டணி வச்சுன்னா பெரிய வெற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக விட்டு கொடுத்து ஜெயிக்கிறதுன்றது தான். நீ எப்படி பண்ணுறியோ ஜெயிச்சிட்டோம். இன்றைக்கி சட்டசபையில் விஜயை இன்றைக்கி உதயநிதியிலேருந்து பலரும் புகழ்ந்து பேசுறதுக்கு அடிப்படை காரணம் அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் இப்போ சிவி சண்முகம் சொல்லியிருக்க இது என்னென்னா வந்து திமுக அதிமுக வந்து கூட்டணி வைக்க பார்த்தது, திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. ஆனால் இவர் வந்து சிஎம் ஆக்கிறதுக்காக வந்து எடப்பாடி வேலை செஞ்சார். அதனால தான் நான் சொன்னது விதை எங்கே போடப்பட்டதுன்னு. நீங்கள் சொல்கிற சிவி சண்முகன்றது இன்றைக்கி பிரச்சனையை அவர் காரணமாக சொல்கிறார். அப்போ கூட்டணியில் பிரச்சனை தனியாக நிற்க ஆரம்பித்ததில் அதிமுக ஜெயிக்கும்னு பலரும் எதிர்பார்த்தோம். ஆனால் விஜய் பிரிக்கிற வாக்குகள் இங்கே தான் அதிகம் இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். அதனால் அது கேப்பில் அதனுடைய பலனை என்டிஏ தட்டிட்டு போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நிலமை ஜனங்க 2 திராவிட கட்சிகளும் வேணாம் அப்படின்னு 2 பக்கத்துலேருந்து பிரித்து விஜய் கொடுத்த உடனே முடிவு வேறு மாதிரி ஆயிடுச்சு.
காங்கிரஸும் தாவேகாவும் சட்டமன்றத்துக்கு முன்னாடி சேர்ந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க ஜெயிச்ச வெற்றியை வச்சு பார்க்கும்போது என்னுடைய இது ஒரு 60-70 சீட்டு காங்கிரஸ் வாங்கி மீதி தாவேகா நின்றுந்தா காங்கிரஸ் 60 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, தாவேகா 140 சீட்டு. அறுதி பெரும்பான்மை ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கும். காங்கிரஸ் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கும், மற்ற கட்சிகள் காணாமல் போயிருப்பாங்க. அப்போ இது ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கோபம் ராகுலுக்கு ஒரு பக்கம். அப்போ சரி இதை விட்டுட்டோம், இனியாக விடக்கூடாதுன்னு ஏடிஎம் கொஞ்சம் தயங்குற நேரத்தில் உள்ள வந்து நாங்கள் ஆதரிக்கிறோன்ட்டாங்க. ஆதரிக்கிறோன்னொன்னே நீங்கள் நேஷ்னல் லெவலில் ஒரு செக்யுலர் இது மாதிரி விஜய் போயிட்டார். அப்போ பாஜக கோபம் வருது, இந்த மாதிரி விடக்கூடாது, காங்கிரஸ் முக்து பாரத் தான் அவங்களுடைய நோக்கம், விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? இவங்கள்ட்ட சொல்லி டிஎம்கேயோட பேசுங்கன்னு இங்கே எதிரியும் ஒன்று சேர்றாங்க. அதைத்தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் போயிடுச்சே நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு இவர்கள் ஒரு 35 பேர் திரள்றாங்க. நம்ம தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்போம், எடப்பாடி பழனிசாமி பேசணும். அங்கே போகிறப்போ அவர் சொல்கிறது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள், திமுக அதிமுக சேரலான்றாங்க, நீங்கள் என்னை முதலமைச்சர் ஆக்கிறேன்றாங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அந்த பிரச்சனை பாதி போனால் தற்கொலைக்கு சமானம் அப்படின்றாங்க. இந்த இது நடக்கும் பொழுதே இடதுசாரிகளை நீங்கள் தாவேகாவை தான் ஆதரிக்கணும்னு டெல்லி தலைமை எம்ஏ பேபி ஸ்ட்ராங்காக சொன்னோன்னே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இந்த சைடு. ஏன்னா 120 பேர் சேர்ந்தா திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளோட, அதில் 4 அந்த தேசிய தலைமை அங்கே போ, உன் முதலாளி நான், ஸ்டாலின் கிடையாது, கிளம்பு அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் 4 பேர் அங்கே விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோன்னே இங்கே 116 ஆகிடுது. அப்போ அந்த முடிவை ஓரம் கட்டுறாங்க. இது கட்சிக்குள்ளே ஏடிஎம்குள்ளே பெரிய பிரச்சனை கிளப்பி, நீ நிலைமைக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா, திமுக கூட சேருவீங்களா அப்படின்ற மாதிரி போகுது. இவர்கள் ஏற்கனவே நம்ம ஏதாவது முடிவெடுக்கணும். இப்போ தாவேகா அதிமுக காங்கிரஸ் முடிந்தால் இடதுசாரிகள் இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை கிடையாது, செக்குலர் கவர்மெண்ட்டுன்ற செக்குலர் இதுன்னு போகலாம். அப்போ திமுகவுடைய நிலை என்ன ஆகும்? கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க, தனிமைப்பட்டு போய் 24%ன்றது இன்னும் மோசமாக போயிடும். இதே சூட்டோட உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாரு அதிமுக, தாவேகா, காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லாம் போய் நிற்கிறாங்க. இந்த சைடு ஒன்றுமே இல்லை, திமுக 0, இல்லாட்டி ஒரு 5-10% தான் வருவாங்க. இது பெரிய அடித்து நவுத்திடும். அப்போ அதிமுக அது லாபம் தானே. முதல்ல திமுக வீழ்த்துற பிறகு அதிமுக வெளியில் வந்தால் கூட 2031 அவங்க சஸ்டெயின் ஆகிடலாம். ஆனால் இன்னொரு பிரச்சனைன்னா நம்பர் 2 நாங்கள் அப்படின்றத அதிமுக ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். இல்லாட்டினாலும் அதுதானே நிலமை. இப்போ நம்பர் 3ல் இருக்கிறாங்க. அப்போது அந்த கூட இருக்கிற அந்த தலைவர்கள் யோசிக்கிறது கிட்டத்தட்ட கரெக்டு அப்படின்ற மாதிரி போகுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவங்க வந்து தனி டீமாக அறிவிக்கிறாங்க. இன்னும் அது பெரிய சிக்கலில் போய்கிட்டு இருக்குது. இது வந்து தமிழக முதல்வர் விஜய் ஏற்றுப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாமா இந்த ஆதரவை? விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எல்லாமே உதிரி கட்சிகள். அவர்கள் வந்து விஜயை அலக்கழிச்சதை பார்த்தோம்ல, ஆதரவு கொடுக்கறதுக்கு அவ்வளோ அலக்கழிச்சாங்க. ரெண்டாவது இன்றைக்கி உதயநிதி பேசுறதை பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ தனி பெரும்பான்மை இல்லை, எங்களோடு நின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் பல இது வந்து கயிறு இழுக்கிறது, கயிறை லூஸ் விடுறது வேலையெல்லாம் திமுக தான் பண்ணுச்சு. திமுக எதிர்பாராமல் நடந்த விஷயம் 2. 1 காங்கிரஸ் போனது, 2 இடதுசாரிகள் போனது. மற்றபடி திருமாவளவனோ இல்லை இந்த முஸ்லீம் லீக் கட்சியோ இவர்கள் ஏற்பாட்டில் நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா அங்கே ஏடிஎம்கே எதுவும் சேர்ந்துடக்கூடாது, நீங்கள் போங்கன்னு கடைசி டைமில் அனுப்பிச்சி விட்டோம். இன்னொன்று எப்படியும் ஒரு ஆட்சி பிடிச்ச போகிறாரு, நீங்கள் போய் இருங்க நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஆளுங்க அங்கே இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதா? அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான டீமு நம்மளை சப்போர்ட் பண்ணுதுன்னா அதை நம்ம ஆதரிக்கிறோன்னா தப்பு. நாளைக்கே காங்கிரஸ் கூட தேவையில்லைன்னு முடிவெடுத்தா. ஆனால் என்டிஏ கூட்டணி கூட பேசக்கூடாதுன்னு தானே காங்கிரஸ் என்ன சொன்னார் சிவி சண்முகம்? நாங்கள் தேர்தலில் தோல்வி ஒத்துக்கிறோம், இப்போது நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறாருல்ல. அதை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, சார் நீங்கள் முதல்ல அப்படி டிக்ளேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஈவன் அந்த புஷி ஆனந்த் வந்து இவர்கிட்ட பேசினதாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது எடப்பாடிட்ட ஒன்றுபட்ட அதிமுக. அப்போ அவங்க கேட்டுட்டு நீங்கள் என்டிஏலேருந்து வெளியில் வந்து ஒரு அறிக்கை கொடுங்க, அப்புறம் எங்களை ஆதரிங்க அப்படின்னு. அதில் தான் பிரச்சனையாகி இவர் ஒத்துக்கலைன்ற மாதிரி போனாங்க. அதனால் இதில் விஷயம் என்னென்னா, பாஜகவும் இந்த விஷயத்தை ஆதரிக்கும். ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் ஒரு தாவேகா அதிமுக இருந்தால் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் கேட்குறேன், இப்போ தாவேகா வந்து அதிமுக ஏற்றுக்கிட்டா காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஆகிடுவாங்க. இப்போது ஒரு 23, 25, 22 இருக்குது. 17, 30 இருந்த இடத்துல 25, 22 இப்போ ஆயிருக்கு போல சொல்கிறாங்க. அதான் குறைஞ்சிக்கிட்டே வேறு வருது. அது மாறும்.
அப்போ இந்த 25 பேர் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தா 108ம் 25ம் எங்கேயோ போயிடும். தாவேக்கா வந்து அதிமுகவை ஏற்றுக்குமா? ஒருவேளை அதிமுகவை ஏற்றுக்கிட்டா இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் ஐயுஎம்எலும் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு? ஐயுஎம்எல்ஏ கணக்கிலே வச்சுக்காதீங்க. அவங்க தலைவர் வந்து ஸ்டாலின். கடைசி டைமில் எப்போடா நீயும் போய் சேர்ந்துக்கு போ அப்படின்னு அமுச்சு விட்டாள். இடதுசாரிகளும் காங்கிரஸும் தான் கணக்கு. திருமாவுடைய ஆசைலாம் பெரிய பேராசை. அவர் அலக்கழிச்சதை பார்த்தீங்களா? நைட்லேருந்து காலையில் 11 மணிலேருந்து கடைசியில் 4 மணிக்கு 2 பேர் இருக்காங்க அந்த முடிவு அறிவிக்கிறதுக்கு. என்னென்னா நெகோசியேஷன் ஓடிந்தது. துணை முதல்வர் திருச்சி கிழக்கு வேணும், அந்த திரும்ப ராஜினாமா செய்கிற எம்பி எங்கால நிற்க வைக்கணும், இந்த மாதிரி பல நெகோசியேஷன் அதெல்லாம் இழுத்தடிச்சு கடைசியில் ஒரு கட்டத்தில் எப்படி வந்துட்டாங்கன்னா, ஏங்க முதல்ல ஆதரவு கொடுங்க அப்புறம் மற்றதில் பேசிக்கலாம்னா ஆதரவு கொடுக்குறேன்னு 4 மணிக்கு மேலே கொடுக்குறாங்க நெகோசியேஷனு. அதனால தான் இதுலேயும் பங்கேற்கல இவங்க கூட்டணி கட்சியில் யாருமே. அப்போது இந்த 4 மணிக்கு வாங்கிட்டு இவங்க அவசர அவசரமாக ஓடுறாங்க. அங்கே போனால் ஆளுநர் அவரும் அங்கே போகணும் திருவனந்தபுரம் கிளம்புறேன்னொன்னே ஏமாற்றத்தோடு திரும்புகிறாங்க. அந்த மாதிரி நடந்திருந்தால் நேற்று திங்கக்கிழமை தான் விஜய் முதல்வராக பதவியேற்றிருக்கோம். லெட்டரை கொடுத்துருக்க முடியும். இல்லை அவங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் தான் திருவனந்தபுரம் போகிறார்ல, போயிட்டாருன்னா அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஒருவேளை விஜய் ஏற்றுக்கிட்டா மக்கள் வந்து அவர் மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. ஒரு அரசியலுக்காக இப்படியெல்லாம் மாறி மாறி கூட்டணி செய்கிறாரு. ஏன்னா அதிமுகவும் வேணாம் தான் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆகணும், அதுதான் மக்களுடைய எண்ணம். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னால் முடியாது, எனக்கு டைம் கொடுங்க நான் பண்ணுவேன்னு சொன்னார். எங்கேயாவது எதிர்ப்பலை வந்ததா? ஏன்னா இவருடைய தேர்தல் அறிக்கை பார்த்தலாம் அவங்க தேர்ந்தெடுக்கலை. அவங்களுக்கு விஜய் ஜெயிக்கணும் அவ்வளோதான், நீ பண்ணுன்னுவாங்க. சில இடங்களில் ஒரு இது இருக்கும், 2500 வந்தால் கிடைக்கும், இப்போ லேட் ஆகுது அப்படின்ற கோபம் இருக்கும். அது வந்து பெரிய அளவுக்கு விஜய் மேலே வரல. ரெண்டாவது 108 வச்சுருக்கும் போது அதிமுக தானே வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது விஜய் அதை ஏற்று தான் ஆகணும். அதெல்லாம் பேசினா பிறகு தான் இவங்க அந்த முடிவே வர்றாங்க, இல்லாட்டி இவங்களும் கஷ்டம். அப்போ வந்து விஜய் அதை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். இது வந்து கூட்டணி ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக அவர் பண்ணுறான்றதை ஜனங்க பார்க்கும். இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகி ஒரு 2 வருஷம் தள்ளிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஆட்சியை கலைச்சிட்டு போகிறாங்கன்னா தனி பெரும்பான்மை வந்துடுவார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருக்குதா கூட்டணி கட்சியாக இருக்கா, காங்கிரஸ் யார் கூட இருக்குது, இதெல்லாம் அது வந்து அப்புறமாயிடும். இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பிஎல் மணி அந்த கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 30 நாங்கள், அப்புறம் இப்போ 29 நாங்கள், இப்போ 25 வரைக்கும் வந்து நிற்கிது. ஏன் இந்த ஊசலாட்டம் போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனைகள்? எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். இவர்கள் என்ன சேர்ந்தாலும் அவரை வந்து பண்ண முடியலன்னு அர்த்தம். இன்னொன்று, தவறுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் எப்படி நீங்கள் குற்றவாளி ஆக்குவீங்க? உங்களுக்கெல்லாம் இல்லையா? எஸ்பி வேலுமணி அவருடைய இதில் எவ்வளோ பேர் ஜெயிச்சு கொடுத்தாரு, இந்த கேள்விலாம் வரும்ல. தென் மாவட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் ஜெயிச்சு கொடுத்தீங்க, இந்த கேள்வி வரும்ல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் ஒன்று, தாவேகாவை நம்ம ஏன் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அப்போ இது எல்லாம் சேரும் பொழுது நம்ம தாவேகாவுக்கு போய் ஆதரிச்சோன்னா 2வதுன்ற நம்ம பதிவு செஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம எதிர்கட்சியாக வெளியிலேருந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்டிஏ விட்டுட்டு வரக்கூடாதுன்னு என்டிஏ ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஏடிஎம் கூட இருந்தால் கொஞ்சம் உள்ளாட்சி இல்லாச்சுன்னா பல விஷயம் பண்ணலாம். அதிமுக ஒன்ஸ் கழட்டி விட்டால் தாவேகா கூட போயிடுச்சுன்னா பாஜகவுக்கும் பிரச்சனை. அப்போ பிரச்சனை எங்கேருந்து வரதெல்லாம் பார்க்கணும். அதனால் இந்த எண்ணிக்கைகள் கூடவும் குறையும். யார் கைக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது? அதிமுக. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு பார்ட்டியாக ஸ்ப்ளிட் ஆகணும். அதாவது இவர்கள் மேல் நடவடிக்கை வரக்கூடாது. கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் வெளியே வந்தால் தான் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஒருத்தர் வெளியே வந்தால் அவர் தகுதியில் போயிடுவார். இப்போ 47 பேர் இருக்காங்க, 45ன்னு வச்சுக்கோங்க. 2/3னா 30 பேர் வரணும். மீதி 2ல் 1னா 31 பேர் வெளியில் வந்தாங்கன்னா அது ஸ்ப்ளிட்டாக பார்க்கப்படும். அப்போ வெளியில் வரவங்க கையில் பார்ட்டியான உரிமைகள் எல்லாம் கோரலாம், அவங்கள நீக்க முடியாது. நாங்கள் தான் அதிமுகனா அவங்க உரிமை கொண்டாடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இங்கே வந்து 25, 22ன்னு போய் நிற்கிது. இப்போ ஒருவேளை எடப்பாடி வந்து இந்த 25 பேரை நீக்கிறேன்னு முடிவெடுத்தாருன்னா பெரிய சிக்கலாகிடும், கட்சி உடஞ்சிடும். கட்சி உடையது மட்டும் இல்லை, அந்த 25 பேருக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அவர்கள் அதுக்கப்புறம் அதிமுகன்னு உரிமை கோர முடியாது. ஆனால் அவர்கள் பதவி தப்பிக்கும், அவங்க தைரியமாக போய் தாவேக ஆதரிக்கலாம். இப்போ யார் கொறடா கட்சியில் எந்த தேர்வும் நடக்கலை, ஒருவேளை இவர் டெக்னிக்கலாக பார்த்தா கோர்ட்டில் போனால் இப்போ இவங்க தாவேகாவை ஆதரிக்கிறாங்க, நாளைக்கு இவங்களை கட்சி விட்டு நீக்கிறேன்னா கொறடா உத்தரவை மீறினாங்க அப்படின்னு சொன்னால் தான் நீக்க முடியும். கொறடாவே இல்லை. அப்போ வந்து அதிமுக வந்து சிவி சண்முகம் கைக்கு போக வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த டீம் இருக்குது.
அதனால் அவர்கள் கைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 5 பேர் வரல, திடீர்னு நீக்கிட்டாருன்னா இவங்களே அதிமுக இல்லைன்ற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியும் இருக்குது. அதனால் இதை இவர்களுக்குள்ள மோதல் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த நகர்வு. சிக்கல்களோட அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும்? எந்த கட்சியும் எதிர்காலம் எப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒன்றுமே எதிர்காலமே இல்லாத ஜேசிடி பிரபாகரன் தான் இன்றைக்கி சபாநாயகராக இருக்கார். எதிர்காலம் இழந்து போன செங்கோட்டையன் தான் இன்றைக்கி பெரிய பொறுப்பில் இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா திமுகலே இருந்திருப்பார். இல்லை விசிகா போனப்போ அவங்க கேட்ட பொது தொகுதி 3 தொகுதியாக கொடுத்துருந்தா ஆதவ் அங்கேயே இருந்திருப்பார். ஆனால் அவரை சீண்டி இது பண்ணி இன்றைக்கி ஆதவ் எங்கேயோ இருக்கார். அதனால் அரசியலில் இது எப்படி அது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். 13 வருஷம் 11 எம்எல்ஏ சட்டமன்ற அலுவலகத்தை பிடிங்கிட்டாங்க, நடுரோட்டில் நிற்க வச்சாங்க, பல விஷயங்கள் பண்ணாங்க திமுகவுக்கு எதிராக. ஆனாலும் மீண்டும் திமுக புத்தெழுச்சி பெற்றது. 2 பேர் தான் ஜெயித்தாங்க திமுகவில் 91. அதுவும் ஜெயித்தாங்க. மறுபடியும் 96 ஜெயலலிதா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு, மறுபடியும் வந்தாங்க. அதனால் தலைவர்களை பொறுத்து தான் கட்சி வலுப்பெறுறதும் வலுப்பெறாது. அதிமுகவில் வந்து பிளவுங்கிறது வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே ஜானகி அணிலேருந்து ஆரம்பித்து ஓபிஎஸ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட அணிகள், சசிகலா அணி, தினகரன் அணி, தீபா அணி இப்படியெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த பிளவுகள்லாம் மீண்டும் அந்த அதிமுக இந்த பிளவையும் சமாளிக்கலாம். ஏன்னா இப்போ 2 கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போனோம். அது திமுகவா அதிமுகன்றது தான். அதை அந்த தலைவர்கள் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. திமுகவுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஏதாவது வெளியில் வருதா? வரலாம், வரும். அதனால் எங்கே எப்படி வெடிச்சு கிளம்புன்னு தெரியாது. இன்னொன்று, நம்முடைய தமிழ் ஊடகங்கள் முழுவதுமே திமுக ஆதரவு ஊடகங்கள் தான். இப்போ தானே தேர்தலில் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஹனிமூன் பீரியட்லாம் முடியலையே. அதனால் அவர்களும் திமுக ஆதரவு விட்டு வெளியில் வரணும், அதிமுக எதிர்ப்பு மனநிலையிலேருந்து மாறணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து சட்டப்பேரவையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஆணவத்தனமாக, துடுக்குத்தனமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க, இல்லை மற்றவர்கள் எடுத்துக்கோங்க, சபாநாயகரை வாழ்த்தி பேசினாங்க, அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பேசினாங்க. ஈவன் இவங்க கோரிக்கையே வச்சாங்க, சௌமியா அன்புமணியும் சரி, பிரேமலதாவும் சரி, கோரிக்கையாகவே வச்சாங்க சில விஷயங்களில். அதுதான் உங்களுக்கு இது, நாங்கள் தான் நீங்கள் 108 ஜெயிச்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க, நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம், இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி அனுமதிக்கக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க விட மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே தெரிஞ்சுனே இருக்கும். சிஎம் பேசினே இருப்பார், அடுத்து பார்த்தா டொமுக்குன்னு ஒரு இது வந்துடும், எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாராம். நமக்கு வெறும் ஸ்க்ரீனில் டிடி வரும். பார்த்துருக்கீங்களா? என்ன வயசு உங்களுக்கு? டிடி பார்த்துருக்கீங்களா? டொயின்னு ஒன்று வந்துடும், தடங்களுக்கு வருந்துகிறோன்னு போடுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து டக்குன்னு இது வரும். அந்த மாதிரி மறுபடியும் சிஎம் பேசுறதை காமிப்பாங்க, மறுபடியும் தடங்களுக்கு வருந்துகிறோம். அப்போ எதிர்கட்சி பேசுகிறாங்களாம். கேமராவை கூட இந்த பக்கம் திருப்பாமல் வச்சுருந்தீங்களா? நீங்கள் நியாயத்தையும் ஜனநாயகத்தையும் பற்றி பேசுகிறீங்க. ஒரு சபாநாயகர் எப்படி செயல்படக்கூடாதுன்னு இருந்தது இந்த 5 வருஷம். அரசியல் பேசியிருந்தார் சபாநாயகர், பேசக்கூடாது. சபாநாயகர் அரசியல் பேசக்கூடாது, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் வெளியில் வந்துடணும். ஆனால் அப்படியா நடந்தது? அதனால் இவர்கள் இன்றைக்கி புத்தி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகும்? இந்த துடுக்குத்தனம் பேச்சு அவங்க கொஞ்சம் நல்ல விதமாக சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க. ஓ, நீ இப்போவே வைக்கிறியா, நான் பார்க்குறேன் பாருங்க. இது நாளாக இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா, போக போக எப்படி இருப்பீங்க? அதனால் இது போன்ற பேச்சுகளை தவிர்க்கணும். நாகரிகத்தை பற்றி இவர் பேசுகிறார். என்னென்ன பேச்சு எடப்பாடி பழனிசாமி, அவங்க அப்பா வயசு, மேண்டேட்ரியாக ஒரு 5 வார்த்தை இருக்கும். அப்புறம் ஒரு ஃபோட்டோ தூக்கின்னு போய் காமிச்சிருந்தேன். இவங்களாம் யாரும் காலிலே யாரும் விழுந்ததே கிடையாது. அவர் அவ்வளோ அவதூறு பண்ணீங்க, விஜயை அவதூறு பண்ணீங்க. இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பேசுகிறீங்க. அதுலேயும் இதை ஒரு பஞ்செல்லாம் வைக்கிறீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, அவங்க ஆட்சி இது, என்ன பண்ணணும் அவங்க முடிவு எடுக்கணும். அதனால் பார்ப்போம், கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்ற. ஜனநாயகத்தை பற்றிலாம் ரொம்ப பேசாதீங்க நீங்கள். அதெல்லாம் 5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஓகே, விஜய் வெர்சஸ் உதயநிதி எப்படி இருக்கும் இந்த வரப்போகிற 5 ஆண்டுங்க? விஜய் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காருங்க. நான் எதிர்பார்த்ததை விட ஸ்கோர் பண்ணுறாரு. ஏங்க எல்லாரையும் போய் பார்க்குறாருங்க, நல்ல விஷயங்க. ஸ்டாலின் கூட சங்கரையா நல்லகன் இவங்கள தான் பார்த்தாரு, மற்றவங்கள பார்க்கல. ஏன்னா அவர் வயசு ஒன்று இருக்குது ஸ்டாலினுக்கு, இவர் இளைஞர், எல்லாரையும் போய் பார்த்தாரு. நேற்று எடப்பாடி ஏன் பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட சொன்னேன், நாளைக்கு மத்தியானம் மேலே பார்க்குறதா இருக்கணும். இன்றைக்கி போய் பார்க்குறாரு. இது நல்ல தொடக்கம். அதனால் ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதிலாம் அவதூறுலாம் இங்கே பண்ணியிருந்தீங்க. எதிரி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எதிர்கட்சி, எதிரி கட்சியில் எதிரி கட்சியாக தான் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க.
பல தடவை சுட்டி காமிச்சிருக்கோம். இனிமேல் திருத்தினா கூட நல்லது. ஏன்னா எந்த வித அடிப்படை நாகரிகம் இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. இவர் விமர்சனமும் பெருசாக வைக்கல, அங்கிள்னு சொன்னார், அவ்வளோதான். அதை கூட நம்மளாம் விமர்சனம் பண்ணலாம். ஒரு 58 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரரு, நீங்கள் அங்கிள்னு கூப்பிட்றது வேறு, அங்கிள் அந்த துணி வேறுங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மளோட விமர்சனம் இருந்தது. ஆனால் எல்லோரும் போய் பார்த்துட்டாரு. இதுதான் நல்ல தொடக்கம்னு நினைக்கிறேன். அண்ணா எம்ஜிஆர்கிட்ட அது இருந்தது, இன்றைக்கி இவர்கிட்ட இருக்குது. இப்போ வந்து விஜய் வந்து முதல்வராக பதவி ஏற்ற போதும் சரி, அடுத்தடுத்து சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்த போதும் சரி, அவர் வந்து கோட் சூட் போட்டிருந்தார், அதுவும் கருப்பு கலர் அணிஞ்சிருங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோட் சூட் போடக்கூடாதுன்னு எங்கேயாவது விதி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இவர் நீங்கள், ஆனால் இன்னொரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்க நீட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு. இப்போ ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன் பண்ணியிருக்கணும், ஃபார்மலில் பக்காவாக இருக்கணும், கண்டபடி வர முடியாது. அதே மாதிரி அமைச்சர்கள் இருக்கணும். இன்றைக்கி ட்ரெஸ் கோடு பற்றி பேசுகிறவங்க, அன்றைக்கே உதயநிதி பற்றி பேசலை. துணை முதல்வராக இருந்துக்கிட்டு கட்சி சின்னம், இன்றைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு கட்சி சின்னம் போட்ட ஷர்ட் போட்டு சுற்றி டிஷர்ட் போட்டு சுற்றி நிற்கிறீங்க. அன்றைக்கி அமைச்சராக இருக்கும்போது அந்த வேலையை தான் பண்ணியிருந்தீங்க. அதுதான் தப்பு. ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போடலாம். இல்லை அவர் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் இதில் வந்து போடுற ட்ரெஸ்ஸாக அவர் போட்டிருக்காரு. அது அவருடைய ஆசையாக இருக்கும், அவர் விருப்பப்பட்டிருக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போட்டிருந்தார். முதலமைச்சராகணும் அது போட்டிருக்காரு. ஒரு 2 நாள் கூட போடுவார். அதுக்கப்புறம் வேஷ்டி சட்டையில் கூட வருவார். கோவணங்கட்டு கூட வருவாருங்க. உங்களுக்கு என்னங்க, அது அவர் இஷ்டங்க, அவங்க ஆட்சிங்க. அதனால் இந்த காலத்தில் இதுதான், காரிலிருந்து இறங்கியவுடன் விஜய் செய்த அந்த செயல் அப்படின்னு போடுவோம். ஐயோ என்னமோ பண்ணிட்டார் போலன்னு பார்த்தா கார் கதவை அவரே மூடினார். ஏங்க ஒரு முதலமைச்சர் டேபிளை தூக்குனார் பார்த்தீங்களா? அதனால் விஜய் கொஞ்சம் வித்தியாசமான ஆள்னு நினைக்கிறேன். இந்த தேவையில்லாத சில பேர் இருப்பான், இப்படியே இருப்பான். ஒரு பழைய படம் ஒன்று, பாலச்சந்தர் படம், ஒரு ஆஃபீஸ் காலையில் திறந்தோன்னே என்ன நடக்கும்னு காமிப்பாங்க, அந்த காட்சி வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க சீட்லலாம் உட்காருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் வருவார், புக்கு அப்படி வச்சுருப்பார், ஃபைலை அப்படியே வருவார், அப்படியே நிற்பார். அப்படியே ஒன்று நாகேஷ் தான் அந்த அட்டெண்டரு, ஓடி வந்து இது பண்ணுவார். சேருக்கிட்ட வந்து இப்படி பார்ப்பார். இன்னும் நாகேஷ் சேரை தூக்கி பின்னாடி அவருக்கு பின்னாடி தள்ளி வைப்பார். அப்படியே மறுபடியும் இப்படியே பார்த்துன்னு இருப்பார். முன்னாடி அடுக்காக இருக்குதான். ஒன்று நாகேஷ் எல்லாத்தையும் தொடச்சிட்டலாம் தான். மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் உட்காருவார். மறுபடியும் இப்படியே பார்ப்பார். என்னன்னா, நான் இந்த பொறுப்பில் இருக்கேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், நீ இந்த வேலை செய்ய பிறந்தவன், நீ செய்யணும். ஆனால் ஒரு நல்ல நிர்வாகி, காந்திக்கு சொல்லுவாங்க, அந்த ஆசிரமம் சபர்மதி ஆசிரமத்தில் அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறதானே அந்த காலத்துலலாம், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லோரும் யோசிச்சப்போ காந்தி இறங்கிட்டாராம். உடனே எல்லாம் அடித்து புரண்டு இறங்கியிருக்காங்க. தன்னுடைய மனைவியை கூட நீ அந்த கழிவுகளை அகற்ற வேலை பண்ணணும்னு காந்தி நிர்பந்திச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு இதுவாக ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் அதை பார்க்காம டக்குன்னு ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப வேறு மாதிரி டைப் கேரக்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் இந்த பொசிஷனில் இருக்கிற நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையிலேயே மோசமான ஒரு கேரக்டர் உள்ளாகும். இந்த பந்தாவெல்லாம் உள்ளே விடாமல் ரொம்ப எளிமையானது ஒரு அம்மா அப்படின்னு இவரும் அப்படின்ற டக்குன்னு நடிகர் ஆகிட்டார் போல். பழைய விஜய் வந்துச்சு அவர்கிட்ட. இன்னும் அது ஆமாம், அது போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனால் அதுக்காக அவர் அப்படி இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல வரல. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எளிமையாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ மக்களுடைய அன்பு, அதுவும் இந்த காலத்துலையா, வைகோ வீட்டின் பணிப்பெண் செய்த செயல் உடனே பதிலடியாக விஜய் செய்த சம்பவம் அப்படின்னு போட்டுருவான் தலைப்பு. என்ன பண்ணாலும் கோர்ட்டில் இருந்து ஒரு பல்லு குத்துறது எடுத்து குத்துனா கூட கோர்ட்டில் அவர் சபாநாயகர் பேசி கொண்டு விஜய் செய்த சம்பவம்னு போடுவான். என்னது, குச்சி எடுத்து பல்லு குத்துனாருன்னு. அந்த மாதிரி காலம் இது. அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன இது கூட கவனிக்கப்படும். சபாநாயகர் காரு மாட்டிக்கிச்சு, 2 வீலரில் வந்தாரா, அது ஒரு செய்தி ஆகிடும். ஏன்னா எதெல்லாம் போட்டு காசாக்கலான்னு பார்க்குற காலம். அதனால் இவர் வந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கோட்டு சூட்டு போட்டு வர்றது, வேஷ்டி சட்டையில் வர்றது, இது காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையில் வர்றது, அதெல்லாம் ட்ரெஸ் கோடெலாம் வந்து நீங்கள் அந்த புரோட்டோகாலை மீறினா தான் அது மரபு மீறின செயலாக பார்க்கப்படும். அந்த வேலையை செஞ்சது உதயநிதி தான், வேறு யாரும் கிடையாது. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. நன்றி. சுபலட்சுமியை கூப்பிடுங்க. தைரியம் வரல, பயம் போயிடுச்சு. கோர்ட்டுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். எஸ் மை லார்ட்.